அண்மை செய்தி. ஈரோடு அருகே வணிக வளாகத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக நவீனா, அதாவது ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகில் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் அப்துல் கனி ஜவுளி வணிக வளாகத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில பாத்தீங்கன்னா வளாகத்தில் உள்ள 194 மற்றும் 195 என்ற எண் கொண்ட 2 கடைகளை முருகேசன் என்பவர் நடத்தி வருகிறார். இந்நிலையில இவரது ஒரு கடைக்கு நேர் பின்புறம் உள்ள வேறொரு கடையை முருகேசன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வாடகைக்கு எடுத்துள்ளார். இதையடுத்து கடையின் அளவு மிக சிறியதாக உள்ளதால் புதிதாக எடுக்கப்பட்ட கடையுடன் பழைய கடையை இணைக்க முருகேசன் திட்டமிட்டுள்ளார். இதனையடுத்து கடைக்கு நடுவில் உள்ள சுவர்களை இடிக்க முடிவு செய்த அவர் அதற்கான பணியாளர்களுடன் நள்ளிரவில் வேலையை துவங்கியுள்ளார். இந்த சுவர் இடிக்கும் பணியில் சுப்பிரமணியம், ஆனந்த் மற்றும் ஒரு பெண்மணி என 3 பேர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்ததில் சுப்பிரமணி என்ற தொழிலாளிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ஆனந்த் என்ற தொழிலாளிக்கு லேசான காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து சம்பவம் குறித்து தகவலிருந்து வந்த டவுன் முத்துக்குமரன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மாநகராட்சி அதிகாரிகளிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் கடையின் சுவற்றை இடித்ததும் அப்போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தபோதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.